ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, குரூப் 4 தேர்வுக்கு சம்பந்தமான ஒரு 50 கேள்விகள் வந்து பார்க்க போறோம். அது என்ன டாபிக்லன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அகழாய்வுகள். இப்பல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சமச்சீர் புக்ஸ்லேருந்து எடுக்கிற கொஷின்ஸ் விட அவுட் சோர்ஸ் கொஷின்ஸ் தான் வந்து அதிகமாக வந்து எடுக்கிறாங்க. குரூப் 4ஆ இருக்கட்டும், குரூப் 2ஆ இருக்கட்டும். ஸோ இதுலேயும் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்ம வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கு முடியும். நம்ம ஜாப் வாங்கணும் அப்படின்னா அவுட் சோர்ஸ் மெட்டீரியல்ஸை நம்ம படிச்சு தான் ஆகணும். முக்கியமாக கரண்ட் அஃபைர்ஸ். ஸோ அதுலேருந்து ஒரு 50 கொஷின் வந்து இதில் பார்க்க போகிறோம். யார் யாருக்கு எத்தனை கொஷின் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஓகே, வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் சங்ககால நகர நாகரிகத்தை வெளிப்படுத்திய முக்கிய அகழாய்வு தளம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பி கீழடி தான் வந்து ஆன்சர். உங்களுக்கு எத்தனை கொஷின் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மெமரியிலே அப்படியே வந்து ஆன்சர் போட்டுட்டே வாங்க. இல்லை எனக்கு டைம் இருக்குது அப்படின்னா புக் எடுத்து ஒரு நோட் எடுத்து அது நீங்கள் வந்து ஆப்ஷன் 50 வரைக்கும் போட்டுக்கோங்க. கொஷின் நம்பரு அதுக்கு ஆன்சர் போட்டுக்கோங்க. ஃபைனலாக வந்து செக் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்து. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழடி அகழாய்வில் கண்டெடுக்கப்பட்ட தமிழ் பிராமி எழுத்துக்கள் எந்த காலத்தைச் சேர்ந்தவை? ஆப்ஷன் சி கிமு 6 கிபி 3ஆம் நூற்றாண்டு வரை. தேர்ட் கொஸ்டின், இரும்பு கால நெல் சாகுபடிக்கான சான்றுகள் கிடைத்த அகழாய்வு தளம் எது? ஆப்ஷன் பி சிவகலை. இரும்பு காலம் அப்படின்னா சிவகலை. ஃபோர்த் கொஸ்டின், உலகின் பழமையான இரும்பு பயன்பாட்டுக்கான முக்கிய சான்றுகள் கிடைத்ததாக குறிப்பிடப்படும் தமிழ்நாட்டு அகழாய்வு தளம் எது? ஆப்ஷன் ஏ மயிலாடும் பாறை. உலகத்திலேயே பழமையான இரும்பு அப்படின்னா மயிலாடும் பாறை. ஃபிஃப்த் கொஸ்டின், தமிழ்நாட்டின் முக்கிய பண்டைய துறைமுகமாக விளங்கிய அகழாய்வு தளம் எது? ஆப்ஷன் பி கொர்க்கை. கொர்க்கை தான் துறைமுகம், பண்டைய துறைமுகமா இருந்துச்சு. சிக்ஸ்த் கொஸ்டின், முதுமக்கள் தாழிகள் அதிக அளவில் கண்டறியப்பட்ட தலம் எது? ஆப்ஷன் ஏ ஆதிச்ச நல்லூர். செவன்த் கொஸ்டின், மயிலாடும் பாறை எந்த காலத்துடன் அதிகம் தொடர்புடையது? ஆப்ஷன் ஏ புதிய கற்காலம். எய்த் கொஸ்டின், தமிழ்நாடு மாநில தொல்லியல் துறையின் முக்கிய நோக்கம் எது? தொல்லியல் சான்றுகளை கண்டறிந்து பாதுகாத்தல். இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் பி தான் வந்து ஆன்சர். நைன்த் கொஸ்டின், கீழடி அகழாய்வுகள் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளன? ஆப்ஷன் பி சிவகங்கை. கீழடினா சிவகங்கை. 10th கொஸ்டின், ஆதிச்சநல்லூர் அகழாய்வு தளம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ஆப்ஷன் சி தூத்துக்குடி. அடுத்து 11th கொஸ்டின், பொருந்தல் அகழாய்வு தளம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ஆப்ஷன் ஏ திண்டுக்கல். இது எப்படி கேட்கலாம்னா பொருத்துகள்ல கொடுத்துட்டு கேட்பாங்க. பொருத்துக்கு மேட்ச் பண்ணுங்க, இந்த மாதிரி பொருந்தல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தூத்துக்குடி அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஸோ நமக்கு திண்டுக்கல் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா ஆன்சர் வந்து ஈஸியாக போட்டுடலாம். ஸோ அந்த மாதிரி கேட்பாங்க. 12th கொஸ்டின், கொடுமணல் அகழாய்வு தளம் எந்த மாவட்டத்தில் உள்ளது? ஆப்ஷன் ஏ ஈரோடு. கொடுமணல் ஈரோடு, பொருந்தல் திண்டுக்கல். அப்படி படிச்சுக்கோங்க, இல்ல நோட் பண்ணி கூட வச்சுக்கோங்க. இது வந்து கண்டிப்பா கொஸ்டின்ல வந்து எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின் தான் இது எல்லாமே. ஓகேங்களா? 13th கொஸ்டின் பார்ப்போம். கீழடி நாகரிகம் எந்த ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது? வைகை. ஆப்ஷன் சி வைகை. 14th கொஸ்டின், கீழடி அகழாய்வில் அதிக அளவில் கண்டெடுக்கப்பட்ட எழுத்து வகை எது? ஆப்ஷன் பி தமிழ் பிராமி. தமிழ் பிராமி எழுத்து வகை தான் கீழடியில் அதிகமாக வந்து கண்டறிஞ்சிருக்காங்க. 15th கொஸ்டின், சிவகலை அகழாய்வு தளம் எந்த ஆற்றுடன் தொடர்புடையது? ஆப்ஷன் பி தாமிரபரணி. சிவகலைனா தாமிரபரணி வரும், கீழடி அப்படின்னா வைகை வரும். 16th கொஸ்டின் பார்க்கலாம். கீழடி அகழாய்வு தமிழ்நாட்டில் எதை நிரூபிக்க முக்கிய சான்றாக கருதப்படுகிறது? ஆப்ஷன் பி நகர நாகரிகம். நகர நாகரிகம் இருந்ததற்கான ஒரு முக்கிய தலமா வந்து கீழடி இருக்கு அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. 17th கொஸ்டின் பார்க்கலாம். கங்கை கொண்ட சோழபுரம் எந்த அரசருடன் தொடர்புடையது? ஆப்ஷன் பி ராஜேந்திர சோழன். ராஜேந்திர சோழன் தான் வந்து கங்கை கொண்ட சோழபுரத்தை உருவாக்கியிருப்பாரு. அடுத்து 18th கொஸ்டின், ஆதிச்சநல்லூர் எந்த கால பண்பாட்டிற்கு முக்கிய சான்றாகும்?
ஆப்ஷன் ஏ பெருங்கற்காலம். ஆதிச்சநல்லூர்னா பெருங்கற்காலம் தான் வரும். பெரிய பெரிய பானைகள்லாம் அங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு முதுமக்கள் தாழிகள்லாம் கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ பெருங்கற்காலம். ஆதிச்சநல்லூர்னா பெருங்கற்காலம். 19th கொஸ்டின். கீழடியில் கண்டெடுக்கப்பட்ட வளைய கிணறுகள் எதற்கான சான்றாக கருதப்படுகின்றன? ஆப்ஷன் ஏ நகர திட்டமிடல். வளைய கிணறுகள்லாம் வந்து கீழடியில இருந்துச்சு அப்படின்றாங்க. அது எதுக்கான சான்றா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா நகர திட்டமிடல், நகரத்திற்கான ஒரு சான்றா இருக்கும் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. 20th கொஸ்டின். தமிழ்நாட்டில் அகழாய்வுகளை மேற்கொள்ளும் மாநில துறை எது? அப்படின்னா ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு தொல்லியல் துறை. அடுத்து 21வது கொஸ்டின். 2025ஆம் ஆண்டிலிருந்து 26 காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் பல புதிய அகழாய்வு தலங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்ட அமைப்பு எது? ஆப்ஷன் பி ஏஎஸ்ஐ. ஏஎஸ்ஐ அதனுடைய விரிவாக்கம் தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சவங்க கண்டிப்பா வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஏஎஸ்ஐ. அடுத்து 22 கொஸ்டின் பார்க்கலாம். 22வது கேள்வி. நாகப்பட்டினம் அகழாய்வுகள் முக்கியமாக எதனுடன் தொடர்புடையவை? ஆப்ஷன் ஏ பண்டைய துறைமுக வர்த்தகம். ஏன்னா நாகப்பட்டினம் அப்படின்றது வந்து துறைமுகம் அங்கெல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 23rd கொஸ்டின். மணிக்கொள்ளை அகழாய்வில் ஆய்வு செய்யப்படுவது எது? ஆப்ஷன் ஏ கண்ணாடி மணிகள். மணிக்கொள்ளை அப்படின்னும் போதே நம்மளுக்கு ஆன்சர் வந்துருது இல்லையா? கண்ணாடி மணிகள் அப்படின்னு ஞாபகம் வைக்கணும் முக்கியமா. அடுத்து 24வது கேள்வி. வெள்ளாளூர் பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டதாக அறியப்படும் முக்கிய பொருள் எது? ஆப்ஷன் ஏ ரோமானிய தங்க நாணயங்கள். ஸோ வெள்ளாளூர் பார்த்துக்கோங்க, இது டிஃப்ரெண்டா இருக்கு. ரோமானிய தங்க நாணயங்கள் எங்க கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு கூட கேட்கலாம். வெள்ளாளூர். அடுத்து 25வது கொஸ்டின். பட்டினமருதூர் அகழாய்வு எதனுடன் தொடர்புடையதாக கருதப்படுகிறது? சங்கு ஆபரண தயாரிப்பு. பட்டினமருதூர். ஸோ பட்டினத்துல சங்கு இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பட்டினம் அப்படின்னா வந்து நம்ம கடற்கரை நகரங்கள்லாம் சொல்லுவோம் இல்லையா? பட்டினத்துல சங்கு தான் நிறைய இருக்கும் அப்படின்னு மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து கீழடி அகழாய்வில் கண்டெடுக்கப்பட்ட தமிழ் பிராமி எழுத்துக்கள் எதற்கு சான்று? ஆப்ஷன் ஏ உயர்ந்த எழுத்தறிவு. அங்க வந்து உயர்ந்த எழுத்தறிவு பெற்றவங்களா இருந்திருப்பாங்க அப்படின்ற ஒரு இதுக்கான ஒரு சான்றா வந்து கருதப்படுது தமிழ் பிராமி எழுத்துக்கள். அடுத்து 27வது கொஸ்டின். தமிழ்நாட்டின் அகழாய்வுகள் மூலம் அதிகம் வலியுறுத்தப்படும் காலம் எது? சங்க காலம் தான் வந்து அதிகமா வலியுறுத்துறாங்க தமிழ்நாட்டில் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. 28th கொஸ்டின். மயிலாடும்பாறை அகழாய்வு எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ஆப்ஷன் ஏ கிருஷ்ணகிரி மாவட்டம். இது மாதிரி க்ளூ வரை வச்சு படிச்சுக்கோங்க. மயில் தொகை வச்சிருப்பாரு கிருஷ்ணரு. ஸோ அந்த மாதிரி எதுனா புல்லாங்குழல்ல மயில் வச்சு தருவாங்க இல்லையா குழந்தைங்களுக்குலாம், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி உங்களுக்கு இருக்கோ அப்படி. மயிலாடும் பாறை அப்படின்னா கிருஷ்ணகிரி மாவட்டம். அடுத்து இதுக்கு முன்னாடியே ஒரு 2-3 மாவட்டம் பார்த்தோம். பொருந்தல் அப்படின்னா திண்டுக்கல். அது மாதிரி பார்த்தோம் இல்லையா? அந்த மாவட்டங்கள்லாம் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். 29வது கொஸ்டின். கீழடி அகழாய்வின் முக்கியத்துவம் எதனால் அதிகரித்தது? பழமையான நகர வாழ்வின் சான்றுகள் வந்து அங்க கிடைச்சிருக்கு. ஸோ இது வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். 30th கொஸ்டின் பார்க்கலாம். தமிழ்நாடு அகழாய்வுகளின் முக்கிய நோக்கம் என்ன? ஆப்ஷன் ஏ வரும். தமிழர்களின் தொன்மை மற்றும் பண்பாட்டு வரலாற்றை அறிவியல் அடிப்படையில் ஆய்வு செய்தல். இதுதான் வந்து முக்கியமான ஒரு நோக்கம். நம்மளுடைய தொன்மையான ஒரு இது வந்து அறிவியல் மூலமா ஆய்வு செய்யணும். அடுத்து 31வது கொஸ்டின் வந்து பார்க்கலாம். கீழடி அகழாய்வு முதன்மையாக எந்த நாகரிகத்தின் சிறப்பை எடுத்து காட்டுகிறது? ஆப்ஷன் பி வைகை நதி நாகரிகம்.
இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். கீழடினா வைகை நதி நாகரிகம். இன்னொரு அகழாய்வு தளம் வந்து தாமிரபரணி நாகரிகம் பார்த்தோம். அது எந்த அகழாய்வு தளம்ன்றத கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. அடுத்து 32வது கொஸ்டின். ஆதிச்சநல்லூர் அகழாய்வில் அதிக அளவில் கண்டுபிடிக்கப்பட்டவை எவை? ஆப்ஷன் ஏ முதுமக்கள் தாழிகள். கொற்கை பண்டைய காலத்தில் எதற்காக புகழ் பெற்றது? கொற்கைனாவே நமக்கு என்ன தெரியும்? துறைமுகம் அப்படின்றது தெரியும். ஸோ அங்க வந்து பருத்தி எல்லாம் இருக்குமா? இருக்காது. இரும்பெல்லாம் இருக்குமா? இருக்காது. மேபி உப்பு இருக்கலாம். ஆனா நமக்கு துறைமுக நகரம் அப்படின்னும் போது வர்த்தகம் எதை நடைபெற்றுச்சு? முத்துக்காக தானே. ஸோ நம்ம ஆப்ஷன் நம்மளுக்கு கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் தெரியலனா கூட இந்த மாதிரி நம்ம லாஜிக்கா வந்து திங்க் பண்ணி நம்ம வந்து ஆன்சர் பண்ணலாம். முத்து வணிகம் தான் வந்து ஆன்சர். ஆப்ஷன் ஏ. அடுத்து 34வது கொஸ்டின். தமிழ்நாட்டில் இரும்பு கால ஆய்வுகளுக்கு முக்கியத்துவம் பெற்ற தலம் எது? ஆப்ஷன் ஏ சிவகலை. நம்ம ஆல்ரெடியும் பார்த்தோம். இரும்பு காலம் அப்படின்னாவே சிவகலை அப்படின்றத பார்த்தோம். அடுத்து 35வது கொஸ்டின். கீழடி அகழாய்வின் கண்டெடுக்கப்பட்ட சாய தொட்டிகள் அதாச்சும் டையிங் வேட்ஸ் எதற்கு சான்றாகும்? நெசவு தொழில். ஸோ கீழடியில நெசவு தொழில் செஞ்சதுக்கான ஒரு சான்றா வந்து கிடைச்சிருக்கு அப்படின்றத பார்க்குறோம், இந்த சாய தொட்டிகள். அடுத்து 36வது கொஸ்டின். தமிழ்நாட்டின் தொல்லியல் துறை எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1961. ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். நம்ம கூற்று காரணம்ல கொடுத்துட்டு கேட்கலாம். தமிழ்நாட்டின் தொல்லியல் துறை வேற ஆண்டு 1970ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இது வந்து கூற்று சரி காரணம் தவறு அந்த மாதிரி கொடுத்து கேட்கலாம். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இது டைரக்டாவும் இப்படியேவும் கேட்கலாம், பார்த்து வச்சுக்கோங்க. 37வது கொஸ்டின் பார்க்கலாமா? சங்ககால துறைமுகங்களில் மிகவும் பழமையானதாக கருதப்படுவது எது? கொற்கை. இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். வேற மாதிரி பார்த்த கொஸ்டின் அதேதான். நெக்ஸ்ட் 38வது கேள்வி. பொருந்தல் அகழாய்வு முக்கியமாக எதற்காக அறியப்படுகிறது? ஆப்ஷன் ஏ தமிழ் பிராமி மற்றும் நெல் சான்றுகள். ஸோ நெல் அப்படின்னு வந்தா பொருந்தல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெல் சான்றுகள் அதிகமா வந்து எங்க கிடைச்சிச்சு அப்படின்னா பொருந்தல்ல வந்து கிடைச்சிருக்கும். ஸோ பொருந்தல் எந்த மாவட்டம் அப்படின்றத கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. நம்ம ஆல்ரெடியும் பார்த்துட்டோம். ஸோ பொருந்தல் எந்த மாவட்டம்ன்றத கமெண்ட்ல டக்குன்னு போட்டுருங்க. 39th கொஸ்டின். மயிலாடும் பாறை அகழாய்வில் கண்டறியப்பட்ட காலம் எது? ஆப்ஷன் ஏ புதிய கற்காலம். ஸோ மயில் ஆடுது அப்படின்னா வந்து புதுசா பார்ப்போம் எல்லாம் இல்லையா? ஸோ அது வந்து புதிய கற்காலம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 40th கொஸ்டின். பொதுவா கேட்டாங்க, தமிழ்நாட்டில் பொதுவா வந்து எந்த காலத்தை பத்தி இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா சங்க காலம் வரும். ஓகேங்களா? 40வது கொஸ்டின் பார்க்கலாமா? கீழடி அகழாய்வு எந்த நதி பள்ளத்தாக்கு ஆய்வு திட்டத்தின் ஒரு பகுதியாகும்? வைகை. அடுத்து 41வது கொஸ்டின் பார்க்கலாமா? தமிழ்நாட்டில் ரோமானிய வர்த்தக சான்றுகள் கிடைத்த இடங்களில் ஒன்று எது? ஆப்ஷன் ஏ கொடுமணல். கொடுமணல்ல ரோமானிய வர்த்தக சான்றுகள் வந்து கிடைச்சிருக்கு. 42வது கொஸ்டின். ஆதிச்சநல்லூர் எந்த ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது? ஆப்ஷன் ஏ தாமிரபரணி. அடுத்து 43வது கொஸ்டின். கீழடி அகழாய்வின் மூலம் உறுதிப்படுத்தப்படும் முக்கிய கருத்து என்ன? பண்டைய தமிழர்களுடைய நகர வாழ்க்கை இருந்ததுக்கான ஒரு முக்கிய சான்றுகள்லாம் அங்க கிடைச்சிருக்கு. அடுத்து 44வது கொஸ்டின் பார்க்கலாமா? கீழடியில் கண்டெடுக்கப்பட்ட பகடை காய்கள் எதை காட்டுகின்றன? ஆப்ஷன் ஏ பொழுதுபோக்கு மற்றும் விளையாட்டு இருந்திருக்கு. அந்த காலத்திலேயே வந்து பகடை காய்கள் டைஸ்ன்னு சொல்ற இல்லையா, அதெல்லாம் இருந்திருக்கு அப்படின்றத சொல்றாங்க. 45வது கொஸ்டின் பார்க்கலாம். தமிழ்நாட்டின் அகழாய்வுகளில் அதிகம் காணப்படும் அடக்குமுறைகளில் ஒன்று எது? ஆப்ஷன் ஏ தாழி அடக்கம். ஸோ தாழியில வச்சு தான் வந்து அடக்கம் பண்ணியிருக்காங்க. மேக்சிமம் வந்து தமிழ்நாட்டில் அகழாய்வு பண்ணும்போது தாழிகள் வச்சு தான் வந்து அடக்கம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. 46வது கொஸ்டின். கங்கை கொண்ட சோழபுரம் உருவாக்கப்பட்டதற்கு காரணமான மன்னர் யார்?
இது நம்ம ஆல்ரெடியும் பார்த்தோம். டக்குன்னு நீங்க ஆன்சர் இது வந்து போட்டுருக்கணும். நம்ம ஆப்ஷனே பார்க்கக்கூடாது இந்த மாரி கொஸ்டினுக்கு. டக்குன்னு நம்ம மைண்ட்ல ராஜேந்திர சோழன் 1 அப்படிதான் வரணும். முதலாம் ராஜேந்திர சோழன். ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கு ஆன்சர். 47வது கொஸ்டின் பார்க்கலாமா? கீழடி அகழாய்வு தமிழர்களின் எந்தெந்த திறனை வந்து வெளிப்படுத்துது? ஆப்ஷன் ஏ நகர திட்டமிடல். அந்த காலத்து தமிழர்கள், பண்டைய தமிழர்கள் அப்பவே வந்து நகரம்லாம் உருவாக்கியிருக்கு. நம்ம இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கிராமத்துல இருந்தோம். கிராமத்துல இருந்து இப்போ சிட்டியா வந்து டெவலப் ஆயிருக்கோம். ஆனா, அந்த காலத்து அப்பத்தி இருந்த தமிழர்கள் அப்பவே நகரத்த வந்து திட்டமிட்டு கட்டியிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து 48வது. அதாச்சு இப்ப நம்ம இருக்கோம். இப்ப ஏதாச்சும் ஒரு பேரழிவு வந்து நம்ம உலகம் வந்து அழியுது அப்படின்னும்போது, நம்ம எல்லாருமே வந்து என்ன பண்ணுவோம்? என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோமோ எல்லாம் புதைஞ்சு போயிருக்கும். இல்ல அடிச்சு நீரால அடிச்சு போயிருக்கும். ஸோ அடுத்து வர ஜெனரேஷன் அடுத்து எப்போ ஒழுங்கா வந்து இந்த உயிர்கள் தோன்றி மறுபடியும் வந்து அகழாய்வு செஞ்சு பார்க்கும்போது, நம்ம என்னென்ன பொருள்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்றத அவங்க அகழாய்வு பண்ணி வளருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்ம இப்ப வந்து வளர்ந்துட்டோம். அறிவியல் முறையில எந்த ஆண்டு, எப்ப யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம வந்து முன்னேறி இருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல படிக்காம, இப்படியெல்லாம் நமக்கு கிடைக்குது அப்படின்னும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட்டா படிங்க. அப்படி படிக்கும்போது ரொம்ப ஈஸியாவே நம்ம படிச்சிடலாம். 48வது கொஸ்டின். தமிழ்நாட்டில் அகழாய்வுகளின் மூலம் அறியப்படும் முக்கிய வரலாற்று காலம் எது? இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். சங்க காலம் தான் வரும். ஆப்ஷன் ஏ தான் வரும். 49வது கொஸ்டின். கீழடி அகழாய்வில் கண்டெடுக்கப்பட்ட உறைக்கிணறுகள் எதை குறிக்கின்றன? சாரி. என்ன வரும் ஆப்ஷன்? ஏ தான் வரும். உறைக்கிணறுகள்லாம் வந்து எதுக்காக? மேம்பட்ட குடிநீர் மற்றும் கழிவுநீர் மேலாண்மைலாம் வந்து இருந்திருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். கிணறுகள் மூலமா. அடுத்து பார்ப்போமா? 50th கொஸ்டின். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின். தமிழ்நாடு அகழாய்வுகளின் முக்கிய நோக்கம் எது? ஆப்ஷன் ஏ தமிழர்களின் தொன்மையான வரலாற்றை அறிவியல் ஆதாரங்களுடன் வெளிக்கொணருதல். இதுதான் வந்து முக்கிய நோக்கமா வந்து கருதப்படுது. ஸோ 50 கொஸ்டின் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டோம். கண்டிப்பாக இதுலேருந்து 1 கொஸ்டின் வரதுக்கான சான்சஸ் வந்து 100% இருக்கு. இது மாதிரி இன்னும் எம்சிக்யூஸ் வேணும் அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நான் டெய்லியுமே வந்து உங்களுக்கு ஒரு 50 கொஸ்டின் வந்து நீங்கள் ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டெய்லி அப்டேட்ஸ்க்காக. ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.